வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தென்னிந்தியாவினுடைய 2 முக்கியமான நகரங்களா இருக்கக்கூடிய சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய இந்த 2 சிட்டிஸ்க்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் 435 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயிலுடைய காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் தான் இந்தியாவுடைய 3rd ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ரயில் காரிடர் வந்து இப்ப கரண்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடருக்கு மத்தியில 9 ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு பேரலலா இந்த ஒரு காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர். சோ இந்த ஒரு பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி தமிழ்நாட்டுல உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் கர்நாடகால உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால பெனிஃபிட் அடைய இருக்கு. குறிப்பா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட், வேலூர், சித்தூர், பங்காருபாலம், பாலமன்னார், பாங்கர்பெட், ஹோஸ்கோட், பெங்களூர் ஆகிய இந்த சிட்டிஸ்லாம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட் மூலமா பெனிஃபிட் அடைய இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சிட்டிஸ்லாம் பொருளாதார ரீதியா வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு பெங்களூரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி பெங்களூரை சுத்தி உள்ள 12 முக்கியமான டவுன்ஸை கவர் பண்ற மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி அந்த 12 சிட்டிஸ்ல 280.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4ல இருந்து 6 லேன்ஸ் கொண்ட எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது 17,000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விஜயபுரா ஏர்போர்ட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கர்நாடகால உள்ள விஜயபுரால ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சார்பில் முன்னெடுக்கப்படுது. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரூபாய் 220 கோடி ரூபாய் செலவுல 727 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கர்நாடகால மொத்தம் 149.34 கிலோமீட்டர் தூரத்துக்கு 64 ஸ்டேஷன்ஸ் உள்ளடக்குனதா இந்த ஒரு பெங்களூரு சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 15,767 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே. இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வேயின் படி ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படின்றது 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது வருது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிட்டத்தட்ட 85 அண்டர் கிரவுண்ட்ஸும் 31 மேஜர் பிரிட்ஜஸும் 31 டோல் பிளாசாஸும் அதோட சேர்த்து நிறைய மேஜரான ரயில் பிரிட்ஜஸும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருது. நெக்ஸ்ட் நம்ம 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மெட்ரோ பேஸ் 2. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்குச்சு. அதன்படி சென்னையில 54 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய டிராக்ஸ் அப்படின்றது போடப்பட்டுச்சு. அதன்படி இப்ப கரண்டா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோவை கொண்ட சிட்டியா நம்மளுடைய சென்னை இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டரோட சேர்த்து கூடுதலா சென்னை முழுமைக்கும் கவர் ஆகிற மாதிரி 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ டிராக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி கூடுதலா 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகளுக்காண்டி 68,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகள் அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஒட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2க்கான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட சிட்டியா சென்னை மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அடையார் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை கடந்த மார்ச் 24, 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை அனௌன்ஸ் பண்ணாரு.
சொன்னாரு. இதன்படி அடையாறு ரிவர் ரீஸ்டோரேஷன் செய்யப்படுறதோட சேர்த்து 44 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1500 கோடி ரூபாய் செலவுல 70 கிலோமீட்டர் லென்த் அளவிலான 4 சீவேஜ் பைப் லைன்ஸ் அப்புறம் 4 பார்க்ஸ் இதோட சேர்த்து ஒரு கிரீன் ஸ்பேஸ் சேர்த்து இந்த ஒரு திட்டம் அமையவிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until Sunny, bye. Sabari Karthik.